எல்லாருக்கும் வணக்கமுங்க. இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கவுந்தப்பாடி ட்ரிப் கிளம்பிட்டோம். காலையில் 8 மணிக்கு கிளம்புனோங்க கோயம்புத்தூர்லேருந்து. இப்போ புளியம்பட்டியில் இருக்கிறோம். சத்தியமங்கலம், கோபிச்செட்டிப்பாளையம், கவுந்தப்பாடி போக போகிறோங்க. கவுந்தப்பாடி போயிட்டு கவுந்தப்பாடிங்கிற ஊர் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஊர். நம்ம போகிற லொக்கேஷன் வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் போகிறோம். எப்படி இருக்குன்னு தெரில. நம்ம அங்கே போயிட்டு அந்த லொக்கேஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கவுந்தப்பாடியிலேருந்து பவானி ரோட்டில் கொஞ்சம் தூரம் வந்துட்டோங்க. ஆக்சுவலாக இந்த ஏரியா பூரா பார்த்தீங்கன்னா பவானி ஆற்று பாசனங்க. ஆற்று பாசனம், வாய்க்கால் பாசனம் நல்லா பச்சை பசேர்னு இருக்கும். பார்த்தா உங்களுக்கே தெரியும். கோபிச்செட்டிப்பாளையம் ஏரியாவில் விவசாயம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லபடியாக நடக்குங்க. காரணம் வந்து ஆற்று பாசனம். இப்போ பாருங்கள், நெல் போட்டிருக்குறாங்க. நெல், தென்னை, வாழை. அங்கே தூரத்தில் பார்த்தீங்கன்னா 2 காளை மாடு மேய்ஞ்சிட்ருக்குதுங்க. ஆற்று பாசனம், வாய்க்கால் பாசனம், நல்ல பாசன வசதி இருக்குங்க. மண்ணும் நல்ல மண்ணுங்க இங்கே. ஏன்னா நெல் மட்டும் இல்லைங்க, வாழை வளரும், கரும்பு, சோளம், மஞ்சள் எல்லாமே போடுவாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு பக்கம்தான். ஈரோடில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் விளைச்சல் ஜாஸ்திங்க. மஞ்சள் மண்டியெல்லாம் அங்கே தான் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் வெயிலாக தான் இருக்குதுங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையத்தில் பாரியூருங்கிற இடத்துல இருக்குதுங்க. நல்லா பாருங்கள், இந்த கோயில் நிறைய சினிமாவில் வந்திருக்குங்க. சினிமா பாட்டில், இந்த சிம்மராசி பாட்டில் எல்லாம் கூட வந்திருக்கும். நல்லா ஃபேமஸான ஒரு கோயில். கோயிலில் இருக்கிற அம்மன் பேர் வந்து கொண்டத்து காளியம்மன் கோவிலுங்க. ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். இங்கே திருவிழா நடக்குங்க வருஷத்துக்கு ஒருக்கா. ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது இந்து அறநிலைத்துறை கீழே தான் வருதுங்க இந்த கோவில். சுற்றியும் பார்த்தீங்கன்னா நல்ல கிராமப்புற இதில். இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு வாய்க்கால் ஓடுங்க. இது வந்து கோயில் நிலை தேருங்க. கோயில் தேர் நிலை. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அரச மரம் இருக்குதுங்க. அரச மரம் 1, 2, 3 அரச மரம் இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் கரெக்டாக தெரியாது. வரிசையாக 3 அரச மரம் இருக்குது. நான் வீடியோ நல்லா வரணுங்கிறக்கோசரம் நிழல் எடுத்துகிட்ருக்கேங்க. நம்ம ஊரை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அரச மரம், ஆலமரம், வேப்ப மரம், இது 3 ரொம்ப பெரிய விஷயங்க. முக்கியமான மரம். 3மே மருத்துவ குணம் கொண்டது. நல்ல சுத்தமான காற்று தரக்கூடியதுங்க. கெட்ட காற்றை இழுத்துக்கிட்டு. அதே மாதிரி ஒரு நல்ல வளர்ந்த அரச மரம், ஆலமரம் பார்த்திங்கன்னா 1000 பறவைகளுக்கு மேலே வீடாக அமைஞ்சிருக்கும். இதை வந்து இந்த மாதிரி மரங்களை இன்றைக்கி நம்ம நகரங்களில் பார்க்க முடியறதில்ல. கிராமங்களில் தான் பார்க்க முடியுது. இருக்கிறதையெல்லாம் அழிக்காமல் நம்ம வருங்கால சந்ததிக்கு அவசரம் எதையாவது மிச்சம் வச்சுட்டு போவாங்க.